வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 6ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க. இத்தனை வருடங்கள் கழிந்த பின்னும் ராதிஷாவிற்கு கியாஷ் சொன்னது நன்றாக நினைவிருக்கிறது. அவன் சொல்லியபடி அவன் அவளுக்கு பரிசளித்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அவனை தேடி வந்து விட்டாள். நான் வருவேன், எனக்காக காத்திரு என்று சொன்னவன் மீண்டும் ராதிஷாவை தேடி வரவில்லை. ஆனால் இதற்கு மேல் ராதிஷாவிற்கும் பொறுமை இல்லை. படிப்பு முடிந்துவிட்டது. தந்தையின் பிஸ்னஸுக்கு தோள் கொடுக்கும் பலம் அவளிடம் இருந்தது. 21 வயதான பெண்ணை யார்தான் வீட்டிலேயே வைத்து கொண்டிருப்பார்கள்? படிப்பு முடிந்த மாத்திரத்தில் ராதிஷாவிற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணன் ஒரு நாள் வீட்டில் ராதாவிடம் சொல்ல, கேட்டுக்கொண்டிருந்த ராதிஷாவிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நிழலை தேடி செல்கிறோமோ, ஏமாந்து விடக்கூடாது என்று அவள் மனம் ஒரு புறம் மணியடித்தாலும், இல்லை, இது நிஜம்தான், நிழல் இல்லை, நான் கியாஷை கண்டுபிடித்தே தீருவேன் என்று வைராகியத்துடன் களமிறங்கினாள் ராதிஷா. ராதிஷா பிடிவாதத்துடன் இன்று அவனை தேடி வந்துவிட்டாள். ஆனால் அவனால் ஒரு முறை கூட அவளை போய் பார்க்க முடியவில்லை. எப்பவும் போல் மறைந்திருந்து அவளை பாதுகாக்க மட்டுமே அவனால் முடிந்தது. ஈஸ்வரன் வெளியேறிய சிறிது நேரத்தில் ராமன் உள்ளே நுழைந்தார். ராதிஷாவின் சிறு வயது போட்டோவை ரசித்து பார்த்து கொண்டிருந்த முதலமைச்சரை பார்த்தார். மாஸ்டர், நீங்க 2 நாள்ல பதவி ஏற்க போறீங்க. எல்லோருடைய பார்வையும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. எதுவும் தவறு செய்து விடாதீர்கள் என்றார் ராமன். சுற்றி இருக்கும் யாருக்கும் முதலமைச்சரின் எண்ணங்கள் என்ன என்று கணிக்க முடியாது. ஆனால் பல வருடங்களாக கூட இருக்கும் ராமனால் நிச்சயம் சொல்ல முடியும். இத்தனை வருடங்களாக அவனுடைய மாஸ்டர் அந்த சிறுமியின் நினைவிலேயே காலத்தை கடத்தியிருக்கிறார் என்று. ஒவ்வொரு வருடமும் ராதிஷாவின் பிறந்த நாளுக்கு பரிசு அனுப்பி வைப்பான் கியாஷ். அவளுக்கு வரும் பரிசு பொருட்களின் நடுவில் இதுவும் காணாமல் போகும். பெயரில்லாமல் இவன் அனுப்பிய சில பரிசு பொருட்கள் வாங்காமலேயே திருப்பி அனுப்பப்பட்டும் இருக்கிறது. இவன் அனுப்பும் பரிசு பொருட்களை ராதிஷா பிரிக்கிறாளோ இல்லையோ, அவன் எப்பவும் போல் பரிசுகளை அனுப்பி வைப்பது மட்டும் நிறுத்தவில்லை. இந்த முறை ராதிஷா பிறந்த நாளுக்கு அனுப்பிய பரிசு பொருள் திரும்பி வந்துவிட்டது. அவள் அதற்குள் மேகாலயாவிற்கு பறந்து வந்து விட்டாள். ராமன் பேசியதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றான். அவன் கண்கள் போட்டோ மேல் பதிந்திருந்தது. மாஸ்டர், குழந்தைகள் வளர்ந்த பின் அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அவள் வேறு ஒரு ஆண்மகனை பிற்காலத்தில் விரும்பலாம். அவளை காலம் முழுவதும் பாதுகாக்கும் ஒருவனை அவள் சந்திக்கும் போது அவள் வாழ்க்கையை அவருடன் வாழ அவள் தீர்மானம் எடுக்கலாம் என்றார் ராமன். ராமன் சொல்வது ஒரு விதத்தில் சரிதான். அவள் வேறு ஒரு ஆண்மகனை பிற்காலத்தில் விரும்பலாம். ஆனால் ராதிஷாவை விட வயதில் மூத்தவன் என்ற முறையில் அவளை பாதுகாக்கும் பொறுப்பு கியாஷிற்கு எப்பவும் இருக்கத்தான் செய்தது. அதனால் என்ன என கேட்டான் கியாஷ். அவன் கண்கள் லேசாக சுருங்கியிருந்தது. ஒன்றுமில்லை, உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட சாருலதா உங்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார். உங்களுக்கு அதை நினைவூட்ட வந்தேன் என்றார் ராமன். ராமனுக்கு உள்ளுக்குள் பயம்தான். 10 வயதில் பார்த்த சிறுமி இப்போது வளர்ந்து வந்து அழகிய பதுமையாக முன்னே வந்து நின்றால், இத்தனை வருடங்களாய் அவளை மட்டுமே நினைத்து கொண்டு வாழ்ந்த அவருடைய மாஸ்டர் தடுமாற மாட்டார் என்று என்ன நிச்சயம்? ஏற்பாடுகளை கவனியுங்கள். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும்
என்றான் கியாஷ். அவன் குரலில் சற்று கடுமை தெரிந்தது. அடுத்து இந்த ஸ்டோரியில் என்ன நடக்கும்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கதையோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூயர்ஸ்.